வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம கிரிக்கெட் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 2ல் பார்ட் 1 புரியல, பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்காட்லாண்ட் கூட தான் ஆட போகிறோம். வா 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 ஸ்காட்லாண்ட், சாரி பேர் தப்ப சொல்லிட்டேன். இதெல்லாம் நமக்கு இதுதான் வேணாம். ஓகே, கிளைமேட் வந்து வெதர் கிளைமேட்டு வரலாம், நம்ம வேறு எதுவும் சூஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம விளாட போகிற மேட்ச்சு நம்ம பேட்டிங்காக பவுலிங்கா டாஸ் வச்சு முடிவு பண்ணிடலாம். ஃபஸ்ட் மேட்ச் இது 5 ஓவர் மேட்ச்சு. அதனால தான் இது வந்து பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு நான் இதுலேயும் பிரிச்சுருக்கேன். ஸோ அங்கே ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து வந்துடும். ஏன்னா இது 2 பார்ட்டாக பிரிச்சுருக்கிறதுனால நாளைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் ஃப்ரைடே தான் இன்னொரு வீடியோ வரும். அது வரை வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு எத்தனை சிங்கிள், அடுத்து ஒரு 4 இல்லை 6. ஓகே 6. இப்போ தூக்கிட்டாருங்க. அடுத்து சூப்பராக நல்லா ஆடி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், நல்லாவே அடிக்காங்க, பரவாயில்லையே, நம்ம தானே ஆடணும். அடுத்து வந்து ஓகே நல்லாவே போகுது. ஆனால் சிங்கிளோட முடிச்சிருக்காங்க. அடுத்து ஒரு 4 6. இதுவும் சிங்கிள் தான். டோட்டலாக எத்தனை ரன் நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஓகே, நல்லா இருக்குது மேட்ச்சு, நல்லா போகுது. ஆனால் திரும்ப ஒரு சிங்கிள் தான், 4 போல். முதல் ஓவரில் 5 பால் முடிஞ்சிச்சு, பாலும் முடிஞ்சிச்சு. ஐயோ சுத்தாங்க, ரன் அவுட் ஆகிட்டேன். சரி ஓகே, இப்போ அடுத்த பேட்ஸ்மேன் வராரு. நெக்ஸ்ட்டு ஓவர் போகிறாங்க. அடுத்த ஓவரில் என்ன நடக்க போகுது? போதுண்டா கைத்தட்டுங்களா. அடுத்து கோலியாக தான் இருக்கணுமா? ஷவா, அடுத்த இதுவே வந்துருச்சுடா. அடுத்த ஓவரில் இப்போ கோலி ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இறங்கினார். ஐயோ நல்ல வேலை, சிங்கிளோட முடிச்சிட்டாங்க. ஆனால் சிங்கிளாக தான் இருக்கும், அடிச்சுக்கினே இருக்காங்க. ஒரே ஒரு 6 மட்டும் தான் போயிருக்கு. ஒன்று அடுத்து ஒரு 4 போயிடுச்சு. 4 போயிடுச்சு. அடித்தது யார்? இந்தியன் பிளேயர்ஸில் நல்லா ஆடுறாங்க. ட்ரெயின் பண்ணது யார்? நானாச்சே. பா, நல்ல வேலை கேட்ச் விட்டான். நல்லா வேண்டா, நீங்கள் கேட்சை விட்டீங்க, பரவாயில்லையே. ட்ரைன்ஸ் வேண்டா பார்க்கணும். மேட்ச் நல்லாவே போயிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து ஒரு போல்டு முடிஞ்சிச்சு. ஐயோ, எப்படி ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலையே. அடுத்து யார் யாருக்கு விடுறாங்க? பட்டான். யார் அந்த பட்டான்? சரி, தப்பாக ஃபஸ்ட்டேன். பால் நல்ல வேலை ஃபீக்காரு, ஆனால் கேட்ச் கொடுத்துட்டாரு. ஃபஸ்ட்டு இறக்கி விட்டனே கேட்ச் கொடுத்துருக்காரு. இது சரிப்பட்டு வராது. அடுத்து யார் வைக்கலாம்? குமார், வாங்க குமார், எப்படிங்க? ஆஹா, 4 போயிருக்கு. நல்ல ஷாட் தான்.
ஸோ தேர்ட் ஓவர் இப்போ போகுது. செகண்ட் ஓவர் முடிஞ்சிருக்கு. மொத்தம் 2 அவுட் ஆகிருக்கும். 3 அவுட் ஆகிருக்கும். 23 ரன்னு, 24. அடுத்த பால் 4 போதா, 4 போயிடுச்சு. நல்ல 4 கேப் பார்த்து அடிச்சிருக்காரு. ஓகே, நல்லா அடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 பேருக்கும் பார்ட்னர்ஷிப் போட்டால் நல்லா தான் இருக்கும். அடுத்து எல்பிடபிள்யூவா? இல்லை, கிடையாது. அவுட் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். ஐயோ, அவுட்டா என்னது தெரியல. அவுட்டுங்க, அவுட்டு 4 அவுட்டு. அதுவும் கரெக்டாக மிடில் ஸ்டெம்பு. சோரி, முடிஞ்சது. இனிமேல் வின்னாக டவுட்டு தானே. ஆனாலும் கடைசி மூச்சு இருக்கிற வரையும் போராடுவோம். 28க்கு 4 அவுட்டு. பார்ட்னர்ஷிப் போடல. ஆஹா, நல்ல வேலை கேட்சை விட்டான். அதனால 4 போயிடுச்சு. ஓகே, ரீப்ளேலாம் வேணாம். அடுத்த பால். ஓகே, ஐயோ, நல்ல வேலை எதுவும் பண்ணலை. தேர்ட் ஓவரில் 5th பால் அடிச்சிருக்காரு. நல்ல ஷாட்டாக போகுது. 4 போயிருக்கு. இந்த ஓவர்லேயே மொத்தமாக 3 4. முதல் ஓவரில் மட்டும்தான் 6. அடுத்தது 6th பால் போடுறோம். நல்ல ஷாட்டு. 6 போகுமா? கேட்சு போகுது. நல்ல கேட்சு. அவங்களுக்கு வேணால் பாராட்டலாம். அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வராரு. ஆனால் ஓவரே முடிஞ்சிருச்சு. அடுத்த ஓவருக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். ஸோ அது 4th ஓவர் 1st பால். ஓகே, அடிச்சிருக்காரு, தூக்கி விளாசிருக்காரு. 4 போகுமா? இல்லை, ஒரு சிங்கிள். நல்லாவே போயிருக்கு. அடுத்த பால். ஓகே, இது 6 தான். ஓகே, ஒரு வழியாக 2வது 6 அடிச்சிட்டோம். டோட்டலாக ரன் என்னென்னு பார்க்கலாம். டோட்டல் ரன் ஐயோ சீக்கிரவா. டோட்டல் ரன் 43/5. ஐயோ, அடுத்து கேட்சா? இது கேட்சுன்னு நான் ஊற்றுக்க மட்டுமே. நல்லா ஆடுறோன்னு நினச்சா இப்போ தாங்க கேட்சாக பிடிச்சி அவுட் ஆகுறாங்களே. ஐயோ, 4th ஓவர் 4th பால். ஐயோ, தூக்கி அடிச்சிருக்காரு. 4 போயிருக்கு. நல்லாவே ஆட்டிருக்கோம். அடுத்த பால். ஓகே, அடிச்சிருக்காரு. 6. ஓகே, 3rd 6. ஒரு வழியாக 3 6 அடிச்சிட்டோம். நல்லாவே ஆடி இருக்கும். இன்னும் அவங்க ஆட்டத்தை தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எப்படி விளாட்றோன்னு தெரியும். ஏன்னா 6 அவுட்டு நம்ம. ஓகே, ஆஹா, ஒரு சிங்கிள் எடுத்துருக்கோம். 54 ரன்னுக்கு 6. மொத்தம் 54 ரன் எடுத்துருக்கோம். அதுவே போகும். 2 ஓவரில் 2 அவுட்டு, 1 ஓவரில் 1 அவுட்டு, 4th ஓவரில் 1 அவுட்டு. 1st ஓவரில் அவுட்டு, 2nd ஓவரில் 2 அவுட்டு, 3rd ஓவரில் 2 அவுட்டு, 4th ஓவரில் 1 அவுட்டு. ஓகே, அடுத்த பிடிக்கலை.
4 போயிடுச்சு. ஓகே, நல்லா ஆடிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 58க்கு 6. ஓகே, ஒரு அடி 6, 4th 6 நமக்கு போயிடுச்சு. இதுக்கு மேலே கவலையே இல்லை. எத்தனை 6 போனாலும் எனக்கு கவலை இல்லை. இது மாதிரி 6 போகுமா? ஏன்னா ஓவரே முடிய போதே. லாஸ்ட் ஓவர் விளாண்டுருக்கோம். லாஸ்ட் ஓவர், 3rd பால். நல்ல ஷாட், கைக்கு போதா? போயிடுச்சு. பார்த்து ஆடட்டுமா? அடுத்த ஒரு அவுட்டு. ஒரு சொல்லி முடிஞ்சுது. நம்ம ரன் அவங்கள தாண்ட முடியாது. நம்மளாம் அப்படி ஆடுவோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் எனக்கு விட்ற எப்படி ஆடுறான் மட்டும் பாருங்கள். எடுத்தோன்னே 6 பாருங்கள். சாரி, தப்பாக சொல்லிட்டு 4. ஓகே, 58 ரன்னு. 68 ரன்னு. அடுத்த பால் லா பால். சாரி, இன்னும் 2 பாலுக்கா? லா 2. அவுட் இல்லை. வாங்க பார்க்கலாம். கலர் தெரியும் பாருங்க. இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டு. ஐயோ, அவுட்டு. ஐயோ, எத்தனை அவுட்டு ஆகும் தெரியலையே. இன்னும் லா பாலுக்கு மட்டும் ஒருத்தனை பேட்மேன் எடுக்கணும்னு சொல்லும் போது தான் காண்டாக இருக்குது. ஆஹா, கேட்ச் தான். அவுட்டு. ஓகே, அடுத்த பேட்ஸ்மேன். ஒரே ஒரு 4ஆவது அடிச்சுட்டு முட்றா. நல்லா இருப்ப நீ. ஒரே ஒரு 4. சிங்கிள். அப்பா, ஓகே. இன்னும் அவனுக்கு 70 ரன் அடிக்கிறான். நம்ம 59ஓட நம்ம. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வரும் வீடியோ. பை பாய்.